ஓகே. காந்தி கண்ணாடி படம் பார்த்தோம். படம் ரொம்ப அருமையா இருக்கு. போய் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்ல. டேரக்டரும் சரி, ஹீரோக்கும் சரி, ஹீரோயினுக்கும் சரி. நம்ம பையனை சப்போர்ட் பண்ணுங்க பாலாவை. ஆனா நீங்க சப்போர்ட் பண்ணாதான் அவனால இன்னொரு 10 பேர் சப்போர்ட் பண்ண முடியும். நம்ம பசங்களை வளர்த்து விடுங்க. சரிங்களா? உங்களை மாதிரி இந்த மைக்கு இந்த கேமரா வச்சுனால்தான் அந்த மாதிரி பசங்களை வளர்த்து விட முடியும். ஏன்னா அந்த கேமரா மைக் வந்து அவனை வளர்த்துடுச்சு. உங்களை மாதிரி ஆளுங்க அவனை இன்னும் வளர்த்துடுங்க. அவன் இன்னும் 100 பேர் ஹெல்ப் பண்ணுவான். ஏன்னா அவனுக்காக வந்த கூட்டம் தான் நாங்கெல்லாம். எல்லாம் வந்து மதராசிக்கு வரல, காந்தி கண்ணாடிக்கு வந்தோம். காந்தி கண்ணாடிக்கு வந்தோம், காந்தி கண்ணாடி வந்தோம். எந்த மதராசியா இருக்கட்டும், மகாராஷ்டிரக்காரனா இருக்கட்டும், யார் வந்தாலும் இந்தியாவுக்கு தந்த காந்தி தான். அந்த மாதிரி இன்னைக்கு காந்தி கண்ணாடி தான். அவரே அந்த காமெடி ஆர்டிஸ்ட். அவன் காமெடியனா இருக்கும் போதே அவன் ஹீரோவா தான் இருந்தான். இப்போ ஹீரோவை பாக்குறது அவன் ஏதோ சூப்பர் ஹீரோவா பாக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஒருத்தன் ஒரு அவனோட கனவுல ஜெயிச்சு வந்தாதான் அவன் எல்லாம் சொல்லுவாங்க ஹீரோன்னு, சூப்பர் ஹீரோன்னு. அந்த மாதிரி இன்னைக்கு அவன் ஒரு ஹீரோவா வந்திருக்கான், சூப்பர் ஹீரோவா. இதுக்கப்புறம் இன்னும் நல்லா வரணும். எல்லா ஹெல்ப் பண்ணுங்க. நிறைய ப்ரொடியூசர் பார்த்திருப்பீங்க, இன்னைக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பையனை வச்சு நிறைய படம் எடுங்க. உங்களால அவன் வாழட்டும், அவனால ஒரு 4 பேர் வாழட்டும். காந்தி கண்ணாடி பார்த்துட்டு வந்தேன். படம் ரொம்ப அழகா வந்திருக்கு. ரொம்ப ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு மூவி. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குட் ஃபீல் மூவி பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஹீரோ ஆக்சுவலா அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நம்ம குத்துக்கோமெல்லாம் பார்த்துருக்கோம்ல. அவர் கெட்டப்காக அவர் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ அதே வந்து இந்த ஹீரோக்காக அவர் கெட்டப், அவர் பாடி டிரான்ஸ்ஃபார்ம்லேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் எவ்வளவு இந்த படத்துக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்திருக்காரு. அது ரொம்ப அழகா இந்த படத்துல வந்திருக்கு. நம்மள சிரிக்க வச்சு அழுகுறன்றதுனால நம்மளுக்கு அழுக வருதா இல்ல அப்படி ஒரு மாதிரி கரெக்ட் ஆயிடுச்சு, ஐயோ அழுகுறாங்க, ஐயோ இப்படி நடக்குது அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அழுக வந்து. அது வயிறு இருக்கு நீங்க சொல்றது. அது யாரு ஆனந்த கணிதா என்னன்னா அவன் ஃப்ரேம் பார்க்கும்போது அவனை பார்க்கும்போது அழுகு வருது. ஏன்னா அவன் சிரிக்க வச்சிருக்கான், அழுக வச்சிருக்கான். இப்போ ஃபுல் எமோஷனல் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு லாஸ்ட் 20 மினிட்ஸ் எல்லாருமே அழுதுருவாங்க பாத்தீங்கன்னா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லாவே லாஃப், எல்லா இடத்துலயும் கவுண்டர் எடுத்திருக்கு. ஸோ படம் ஃபுல்லாவே ஒரு பேக்கேஜா நல்லா இருக்கு. பாலா வந்து டிவியில பார்த்ததை விட இந்த படத்துல பார்க்கும்போது ஃப்ரேம் பை ஃப்ரேம் அழகா, ரொம்ப அழகா கியூட்டா இருக்கான். டான்ஸ் ஆடி இருக்கான். எல்லாமே பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. நீங்க பாத்துறீங்களா எல்லாருமே படத்தை? படம் பாருங்க எல்லாமே போயிட்டு. உண்மையிலே சூப்பரா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அப்படிதானே நம்ம கூட இருக்கும் ஸ்கிரீன்ல வரும்போது நம்ம தான் சந்தோஷம் பண்ணோம். வேற நம்ம எல்லாருமே படுவாங்க, நம்ம கண்டிப்பா பட்டுதான் ஆகணும். ஏன்னா அதுக்கான நிறைய இன்புட் போட்டிருக்காப்பல. ஸோ அது எல்லாமே கிடைச்சிருக்கு. குழந்தைங்க வந்து பாலா ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ குழந்தைங்க வந்து பாலாவோட கவுண்டர், அவன் அடிக்கிற சின்ன விஷயங்கள் எல்லாமே பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே வந்து சின்ன சின்ன சண்டைலாம் போட்டுப்பாங்களே, அதெல்லாம் இல்லாம எப்படி ஒய்ஃப் பார்த்துணும், ஒய்ஃப் எப்படி ஹஸ்பண்டை கேரிங்கா பார்த்துன்ற ஒரு விஷயம் இருக்காது. ஏஜானவங்க இருப்பாங்களே, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன கியூட்டான சண்டைலாம் வரும். அவங்களும் எந்த அளவுக்கு லவ்வா இருக்காங்கன்றது. ஸோ எல்லா கேட்டகரிக்குமே மூவி ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு மூவி. எல்லாரும் வந்து பார்க்கணும். அது காமெடியா பார்த்தோம். இதுல சென்டிமெண்ட் காமெடி ஒரு அளவு தான் இருக்கும், சென்டிமெண்ட் தான் ஃபுல்லா இருக்கும். அப்புறமா காந்தியா ஒருத்தர் நடிச்சுக்கிறாரு, அவரு கதை தான் மெயினா. அவரும் செம்மையா நடிச்சுக்கிறாரு. அதான் உதவி கேட்டா உடனே பண்ணுமா வேணாமா யோசிச்சுனா இருக்காதீங்க, யோசிச்சிங்களா பண்ணிடுங்க. அந்த ஒரு இதுதான். காமெடி ஒரு அளவு தான் இருக்கு. இதுல காமெடி அவ்வளோலாம் இல்ல, சென்டிமெண்ட் தான் கொண்டு போயிட்டாங்கிறாங்க தவிர காமெடி எல்லாம் அவ்வளோ போடல. அடுத்த வாட்டி படம் வந்தா காமெடிக்கு படமா வந்தீங்கன்னா அது காமெடி நல்லா இருக்கும். ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்காங்க. மற்றபடி பெரிய ஸ்டார்ஸ் ரஜினி, கமல் அவங்க படம் வந்தாலே போயிடுறாங்க. ஸ்டோரி இப்போ யாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. பட் ஆனால் இப்போ இருக்க மக்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறதுனால நல்ல படத்துக்கு மட்டும் தான் போகிறாங்க. கதை நல்லா இருந்தால் மட்டும் தான் போகிறாங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக 100 நாள் ஓடும். ஃபர்ஸ்ட் படம்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்கு. அவர் அடிக்கிறது சும்மா சொல்ல வரல, எல்லாத்துலயும் குக் வித் காமெடில பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி நல்லா இருக்கு. நீங்க நினைக்கிறது எல்லாமே இருக்கு, காமெடி, லவ், ஆக்ஷன் எல்லாமே இருக்கு. ரொம்ப அதான் சொல்றேன்ல, நீங்க ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வருவீங்க, ஆனா படத்துல அது இல்ல. படத்துல வேற ஒண்ணு இருக்கு. பாலாக்காக பண்ண படம் இல்ல இது. கதையில பாலாவை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கதைக்கும் பாலாக்கும் வந்து அவ்வளோ அழகா வந்து பிளெண்ட் ஆகி போகுது. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நானே நடிச்சிருக்கேன், நானே ரொம்ப பேசக்கூடாது. ஆனா ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. லாஸ்ட் எல்லாமே அமுதவனா, அதுக்கப்புறம் மதன். நம்ம காமெடியெல்லாம் நிறைய மூவி டிவி ஷோல பார்த்துருக்கோம். பட் ஆக்டரா வந்து நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. காமெடி இந்த விட எமோஷன் நிறைய இருக்கு, லவ் ஜானர் மாதிரி இருக்கு. ஃபேமிலி ஓரியன்டா எல்லாருமே வந்து பார்க்கலாம். எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. இன்னொன்னு எமோஷனலா இருக்கு. லாஸ்ட் சீன் வந்து அமுதவாணன் அவர்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. காமெடி ஃபர்ஸ்ட் சீன்ல நல்ல காமெடியா இருக்கு. எல்லாரும் நல்லா பார்க்கலாம் படம். வாங்கினேன். அதுக்கு ரிலேட்டிவா தான் காந்தி கண்ணாடின்னு அந்த டைட்டிலுக்கு ரிலேட்டிவா தான் கதையே போகுது எல்லாமே.